பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விதி ஈர்ப்பு விதி தான். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதும் அதே ஈர்ப்பு விதி தான். கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. நீங்கள் விரும்புகிற எதையும் பிரபஞ்சத்திடம் பெறலாம், எதையும் செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். நீங்கள் யார் என்பதோ எங்கே இருக்கீங்க என்பதோ முக்கியமில்லை, உங்களது எண்ணங்கள் மூலமாக தான் நிகழ்த்துது. ஸோ ஈர்ப்பு விதியை நடைமுறைப்படுத்துகிறதே நீங்கள் தான். அதாவது உங்கள் எண்ணங்கள் மூலமாகத்தான். நீங்கள் எதை கேட்டாலும் பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். உணர்வு மூலமாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி உணர்வு ரீதியாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது கட்டாயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதற்கு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ யார்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. யூனிவர்ஸ் கிட்ட மட்டும் கேளுங்க போதும். சின்ன சின்ன விஷயத்தை முதல்ல கேளுங்க யூனிவர்ஸ் கிட்ட. இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு பெரிய விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. எப்போவும் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும்போது அதை அடைஞ்சிட்ட மாதிரி ஏற்கனவே உங்கள் கையில் இருந்தால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க. எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு முதல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு பெரிய விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது இதுதான். இதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தட்ஸை பற்றியும் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். எந்தெந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் நீங்களும் பிரபஞ்சத்திடம் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எப்படி இது நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்கலாம். எனக்கு நல்லா புரியுது. பட் அதையே ஃபோக்கஸ் பண்ணினா என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் அந்த நெகட்டிவ்க்கு தான் போவீங்க. ஸோ அதிலிருந்து மீண்டு வரணும். நீங்கள் எந்த விதமான உணர்வுகளை கொடுக்குறீங்களோ அதே விதமான உணர்வுகளை தான் கவர்ந்தெழுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. ஹாப்பியாக உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள், டியூன் பண்ணுங்கள். ஏன்னா எதை கேட்டாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துடும். ஸோ உங்களுக்கு முதல்ல என்ன வேணும் திங்க் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். பிறகு சந்தோஷமாக பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். எது உங்களுக்கு வேண்டாமோ அதிலிருந்து வெளியே வாங்க. அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் அதையே நினச்சிட்டு இருந்தால் எப்படி நல்லது நடக்கும்? இல்லை இல்லை அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணினா அதையே தான் கவர்ந்தெழுப்பீங்க. ஸோ உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. உங்களுக்கு வேண்டியது பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினதற்கு நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸுக்கு நன்றி நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்.